சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அதில் நான் படம் பார்க்கல, பார்த்துட்டு வந்த சொன்னாங்க, சிபிஐ அதிகாரி வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்றாராம், இங்கே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் அதிகாரி வச்சு அடக்க முடியாது, பேர் பாடினா தமிழ் தமிழ்னு பேர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால வடக்கிருந்து அவங்கள கொண்டு வந்தா அடக்கணும்னு சொன்னாங்க. இந்த அடிப்படை விவரம் தெரியாமலே அந்த கோடி கோடியா பணம் கொட்டி அதுக்கு ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு வசனகர்த்தா. இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டப்படியே சட்டம் ஒழுங்கு என்பது மானிய பட்டியலில் உள்ளது. அதுல சிபிஐ அதிகாரி எப்படி முதலமைச்சருக்கு உத்தரவு போடுவாரு? பாபரி மசூதி உதாரணத்துக்கு சொல்றேன், பாபரி மசூதி இடிச்சாங்கல்ல, இடிக்கிற போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தான், அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி. அதனால் மத்திய அரசு சொல்ல முடிஞ்சது, ஆனா இவங்க அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடுக்கவே முடியல. ஏனென்றால் சட்ட ஒழுங்கு மாநில பட்டியல் இது. இன்னொன்று, அதை நான் சொன்னதை திரும்பி சொல்றேன், தமிழுக்குத்தான் இவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு சம்பவம், ஊத்துக்குளியில் நான் கூட ஒரே இன்ஸ்பெக்டர் நினைச்சேன், இப்ப தெரிஞ்சதுக்கு பின்னால அந்த ஆதாரம் எல்லாம், அந்த பேப்பரை இப்பதான் பார்த்தேன் பல ஆண்டுகளுக்கு பின்னால, அந்த காப்பியை. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ரெண்டு பேரையும் பட்ட பகல்ல உயிரோடு கொளுத்தி விடுறாங்க. ஐயோ அம்மான அலறி தண்டிக்கிறாங்க, பெட்ரோலை ஊத்துறாங்க. சுத்தி நின்று ஒரு கூட்டம் இந்தி ஒழிய தமிழ் வாழன் கோஷம் போடுது. அந்த இன்ஸ்பெக்டருடைய பேரு ராமசாமி. அவருக்கு ஒரு பெண் குழந்தை, ரெண்டு பையன்க. அந்த பெண் குழந்தையுடைய பெயர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவனுடைய அப்பா இந்தி வெறியன்னு கொலை பண்ணாங்கல்ல. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை கொலை செய்த அந்த காலி கூட்டம் இருக்க, பெட்ரோல் ஊத்தி, அவர்களுக்கு மொழிப்போர் தியாகி என்று பென்ஷன் கொடுத்ததா இல்லையா? அதுக்கு பேர் தான் தமிழ் பாசமா? ஒண்ணு. ரெண்டாவது, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகள் முடிந்த போது அவருடைய மனைவி, அப்ப அந்த அம்மாவுக்கு வெறும் 30 வயசு தான், அவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணு பத்திரிகை கட்டிங் இருக்கு, வேணா இப்ப உங்களுக்கு காட்டுறேன். அதில் அவர் சொல்றாரு, இந்த சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்க எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க படிக்கிறதுக்கு, என்ன அரசாங்கம் கிட்ட எங்களுக்கு பண்ணவே இல்லை. இப்ப அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. அநியாயமாக தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச ஒரு அரசு அதிகாரி, அதுவும் காவல்துறை இந்த இன்ஸ்பெக்டரை உயிரோடு கொளுத்தனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லை அன்றைய திமுக அரசு. ஆனா இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போன வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? இதெல்லாம் நடுநிலையோடு யோசித்து பார்த்தால்தான் இந்த வேறுபாடு புரியும். அது தெரியாம வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே பேசினால் வேடிக்கை தான்.